நண்பர்களே, நானும் ஸ்பாக், இது தமிழ் சப்பார் நிகழ்ச்சி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் பாரம்பரியமான சின்ன வெங்காய பக்கோடா. இது வந்து ரொம்ப ஃபேமஸுங்க. ஈவினிங் டயத்தில் எங்கள் ஊரில் பெரும்பாலும் இது சாப்பிடுவாங்க. எப்படி செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நாளாக காட்டணும் அப்படின்னு நினச்சிக்கிறேன். இன்றைக்கி தான் நம்மளுக்கு டைம் கிடச்சிச்சு. இந்த பக்கோடா எப்படி செய்கிறாங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். 3 கிலோ சின்ன வெங்காயம், 2.5 கிலோ மயில் கடலை மாவு, 1/2 கிலோ பூண்டு, 1/4 கிலோ டால்டா, சரி, கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி மாவோட மிக்ஸ் பண்ணி விட்டு தேவைக்கு தகுந்த மாதிரி தண்ணியை வந்து லேசாக பண்ணி விட்டு பக்கோடா போட்டு எடுத்துக்கணும். எண்ணெயில் போட்டு பியூர் எண்ணெயாக இருக்குன்னு எண்ணெய் வந்து பழைய எண்ணெயில் போடக்கூடாது. அது என்ன காரணம்? அது காரணம் பக்கோடா ஸ்மெல்லு பழைய எண்ணெயில் போட்டோம்னாக்க பக்கோடா ஸ்மெல்லு வந்துடும். பழைய வேறு எண்ணெய் யூஸ் பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், வடை போட்டிருப்போம், இல்லை ஒரு பஜ்ஜி போட்டிருப்போம், காரம் பண்ண போட்டோம், அந்த ஸ்மெல் ஏறிடுது. புது எண்ணெயில் போட்டோம்னாக்க நேச்சர் பக்கோடாவில் அழகான பக்கோடா கிடைக்கும். அருமையாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குது. எந்த வாசமும் வராது, வேறு ஸ்மெல் வராது. பக்கோடாவோட வாசம், டால்டா வாசம், வெங்காய வாசம், ஆனியன் சின்ன வெங்காயம் தான் போடுறோம். அருமையாக இருக்கும் பக்கோடா சாப்பிட்றது. வந்து ஒரு 20 வருஷமாக இருக்குது. 20 வருஷமாக நான் பெரிய ஒரு கடையில் வேலை பார்த்தேன். அதனால் அந்த 20 வருஷம் அனுபவம் இருக்குது. தொண்டியில் வந்து இது ஃபேமஸ் பக்கோடா. ஈவினிங்கில் வந்து டீ சாப்பிட்றாங்க, ஒரு 50 பக்கோடா வாங்கி சாப்பிட்டு டீ பிளைன் டீ சாப்பிட்றாங்க. இது வந்து வழக்கமாகி போச்சு. அதனால் வந்து அடிக்கடி எல்லாருமே வந்து ஈவினிங்கை விரும்புகிறது வந்து பக்கோடா, டீ பிளைன் டீ தான் அதிகமாக சாப்பிடுவாங்க. நம்ம எடுத்துக்குவோம். அதிகமான ஈரமாக இருந்துச்சுன்னா வெங்காயம் அதிக ஈரமாக உள்ள வெங்காயமும் வரும். அப்போ தண்ணி நம்ம அதிகமாக துடிக்க வேண்டியிருக்கோம். லேசை துடிச்சா போதும். உள்ள வெங்காயம்லாம் வந்து ஈரச்சத்து கம்மியாக தான் இருக்கும். அப்படியே பக்கோடா தட்டு வைக்குமா? தமிழ் சப்பாடு நாளைக்கு யூடியூப்ல வந்துருக்கும். நண்பர்களே, எங்கள் ஊரில் ரொம்பவே ஃபேமஸான வெங்காய பக்கோடா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத எங்கள் ஊரில் உள்ள மினார் பேக்கரியிலேருந்து நம்ம எடுத்து காட்டியிருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6 to 7 மணி வரைக்கும் தான் இந்த பக்கோடா கிடைக்கும். லிமிட்டடாக தான் போடுவாங்க, அளவுக்கு அதிகமாக போட மாட்டாங்க. அந்த 1 மணி நேரத்திலேயே சேல்ஸ் ஆயிரும். ரொம்பவே சுவையான கிறிஸ்பியான வெங்காய பக்கோடா. ஒவ்வொரு ஊர்லேயும் பக்கோடா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சில ஊரில் பார்த்தீங்கன்னா பாவக்காய் பக்கோடா ஃபேமஸாக இருக்கும், சில ஊரில் முந்திரி பக்கோடா ஃபேமஸாக இருக்கும், சில ஊரில் மிக்ஸ் வெஜிடபிள் பக்கோடா ஃபேமஸாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் உங்கள் ஊர் பகுதிகளில் என்னென்ன மாதிரி பக்கோடாஸ்லாம் கிடைக்கும், எது ரொம்ப ஃபேமஸ் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன்.